ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா, யார் பாரதிய ஜனதாவுக்கு முரட்டு அடிமையா? முரட்டு அடிமைன்னு எங்கேயாச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமைன்னு கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ அதிமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க தான் திமுக கட்சியில இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி அங்க வச்சாங்களோ அதுதான் அதிமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்லை. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.